வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ பர்சன்டேஜ் டாப்பிக்கில் எலெக்ஷன் பேஸ்ட் கொஷின்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தான கொஷின்ஸாக இருக்கும், நிறைய பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். பட் அந்த கொஷின் எல்லாம் நீங்கள் பேப்பர் பென் யூஸ் பண்ணாமலே, அதுவும் 5 செகண்டுக்குள்ளே கொஷினை ஃபுல்லாக ரீட் பண்ணாமலே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷின் எல்லாமே ரீசெண்டாக நடந்த ரயில்வே எக்ஸாம்ஸில் ஆர்ஆர்பி, என்டிபிசி, குரூப் டி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி, இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான். இப்போ ரீசெண்டாக 2026 நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான். இப்போ நான் காட்டிக்கிட்டு இருக்க இந்த கொஷின் எல்லாத்தையுமே நீங்கள் பேப்பர் பென் இல்லாமல் பார்த்த உடனே 5 செகண்டில் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் 20 கொஷின் கொடுக்க போகிறேன். 20 கொஷினையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து டக்குன்னு பார்த்த உடனே ஆன்சர் பண்ண முடியும். எல்லாமே இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான். எல்லாமே ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின்ஸ் தான். ஓகே, இதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம்லையுமே வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ எலெக்ஷன் பேஸ்ட் கொஷினில் அதிகமான கொஷின் எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் எவ்வளோ பேர் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஹவு many ஓட்டர்ஸ் வர் ரிஜிஸ்டர்டு, டோட்டலாக வந்து எவ்வளோ பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி தான் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, மேக்ஸிமம் கொஷின் இந்த மாதிரி தான் இருக்கும், எவ்வளோ பேர் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி கொஷினுக்கு நான் இப்போ சொல்ல போகிற ட்ரிக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட்டை வந்து மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் பாயிண்டில் இருக்க மாட்டாங்க. மொத்தம் ஓட்டு போட்டவங்க இல்லைனா இதில் ரெஜிஸ்டர் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா 29.5 பேருன்ட்டு பாயிண்டில் வராது. ஓகே, ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாயிண்டே வராது. எல்லாமே வந்து ஒரு முழு எண்ணாக தான் வரும், ஒரு இண்டிஜராக தான் வரும். ஓகே, இதுதான் நமக்கான முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த கொஷின் ஃபஸ்ட்டு கொஷினை மட்டும் நான் ரீட் பண்ணுறேன். பட் ட்ரிக்கை நம்ம வச்சு சால்வ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பர்சன்டேஜை பார்ப்போம், டோட்டல் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு நம்ம ஆன்சரை பண்ணிடுவோம். இதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆன்சரை பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இன் an election between two candidates, 86% of the registered voters cast their vote and 20% of the votes polled were found invalid. Winning candidate got 55% of the valid votes and won the election by a margin of 3010 votes. How many voters were registered? அதாவது இரு வேட்பாளர்களுக்கு இடையான தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் 86% பேர் வாக்களித்தனர் மற்றும் பதிவான வாக்குகளில் 20% செல்லாதவை என கண்டறியப்பட்டன. வெற்றி பெற்ற வேட்பாளர் செல்லுபடியாகும் வாக்குகளில் 55% பெற்று 3010 வாக்குகள் வித்தியாசத்தில் தேர்தலில் வெற்றி பெற்றார். எத்தனை வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தனர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கொஷினை ரீட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு 15-20 செகண்ட் கிட்ட ஆகும். அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ணி அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதுறதுக்கு, அதுக்கப்புறம் சால்வ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கிட்ட இதில் வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். நல்லா படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். ஓகே, நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அதை விடையும் டைம் எடுக்கும். பட் யாராக இருந்தாலும் இந்த கொஷினை பார்த்த உடனே இல்லைன்னா ஒரு 5 செகண்டில் உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே, டோட்டலாக எத்தனை ஓட்டர்ஸ் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷனில் ஒன்று தான் வந்து டோட்டல் ஓட்டர்ஸாக இருக்க போகுது. ஓகே, இப்போ டோட்டல் ஓட்டர்ஸில் 86% வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஓட்டர்ஸ் வந்து நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதில் 86%. 86%னா வந்து என்னது, 86/100 போட்டிங்க அப்படின்னா அது என்ன மாதிரி வந்திருக்கும், 2ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 43/50ன்னு வந்திருக்கும். ஓகே, இப்போ ஓட்டு போட்டவங்க ரெஜிஸ்டர் ஓட்டர்ஸில் இது வந்து ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை. இந்த எண்ணிக்கை வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூவாக தான் இருக்கும், ஒரு முழு நம்பராக தான் இருக்கும், பாயிண்ட் வச்சு வராது. அப்போ என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸை நம்ம 50ஆல் டிவைட் பண்ணால் இதுக்கு மேலே நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 50ஆல் டிவைட் பண்ணி ஆகணும். 50ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு முழு எண் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு ஆன்சர் வந்து 50ஆல் டிவைட் ஆகும். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற சிம்பிளான மெத்தடு. இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு பர்சன்டேஜை வச்சு நீங்கள் வந்து முக்கால்வாசி கொஷினை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஒருவேளை இதுலேயும் உங்களுக்கு 2 ஆப்ஷன் மிச்சமாக இருந்துச்சுன்னா தான் நீங்கள் அடுத்த பர்சன்டேஜுக்கு அதுக்கடுத்த பர்சன்டேஜுக்குலாம் போகணும். ஓகே, மேக்ஸிமம் கொஷின் இதுலேயே முடிஞ்சிடும். ஸோ இப்போ 50ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஆன்சர். 50ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகுது அப்படின்னா ஒன்று அதோட கடைசி 2 டிஜிட் 50ஆக இருக்கணும், இல்லைனா 2ம் 0வாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அந்த நம்பர் 50ஆல் டிவைட் ஆகும். அப்படி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, வேறு எதுவுமே 50ஆல் டிவைட் ஆகாது. இதுதான் ஆன்சர். இதுக்கு உங்களுக்கு பேப்பர் பென் தேவையா? தேவையில்லை. 86% அப்படிங்கிறது 86/100 அப்படிங்கிறது 43/50 வரும் அப்படிங்கிறது நீங்கள் மைண்ட்லேயே பண்ண முடியும். அப்போ ஆன்சர் 50ஆல் டிவைட் ஆகும். அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணாலே போதுமானது. ஓகே, இதுக்கு பேப்பர் பென் தேவையில்லை, பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். கொஷினை ரீட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள், ஹவு many voters were registered. அப்போது டோட்டல் ஓட்டர்ஸ் தான் வந்து இங்கே ஆன்சராக இருக்க போகுது.
அதில் 86% ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அந்த டோட்டல் ஓட்டர்ஸோட 86% அப்படிங்கிறது வந்து ஒரு முழு எண்ணாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது. அடுத்தடுத்த கொஷினை நம்ம ரொம்பவே குயிக்காக வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஹவு many ஓட்டர்ஸ் வர் ரிஜிஸ்டர்ட், மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருந்ததுன்னு தான் கேட்டிருக்காங்க. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் பேப்பர் தான், இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்த கொஷின் தான். ஓகே, இப்போ 80% வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டிருக்காங்க. 80% அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 4/5, 80/100 போட்டிங்கன்னா 4/5 வந்திருக்கும். அப்போது 4/5ஆல் டிவைட் பண்ணுறப்போ, 4/5ஆல் மல்டிபிள் பண்ணுறப்போ உங்களுக்கு முழு எண் கிடைக்கணும். அதாவது 5ஆல் வகுபடக்கூடிய எண் தான் வந்து உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். பட் இங்கே வந்து பாருங்கள், எல்லா ஆப்ஷனும் 5ஆல் வகுபடும். ஸோ மாட்டிக்கிட்டிங்களா, ஒர்க் ஆகாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முடியலை, இன்னும் முடியலை. ஓகே, ஸோ இப்போ 4/5ஆல் முடியலை. ஓகே, அடுத்து இந்த ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை இப்போ வந்து 4/5. ஓகே, அதில் 10% ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்வேலிட். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 90% வந்து வேலிடான ஓட்டு. அப்போ 90%, இதில் 90% அப்படின்னா 9/10 இருந்திருக்கும். ஓகே, 9/10 இருந்திருக்கும். இப்போ நான் இதை வந்து 2ஆல் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா, 2 4, இங்கே 2 10. இப்போ இதுவுமே ஒரு முழு எண்ணாக தானே இருக்கும். ஓட்டு போட்டவங்க அதில் வேலிடான ஓட்டு அப்படிங்கிற கணக்கை நம்ம எடுத்தாலும் இதுவும் ஒரு முழு எண்ணாக தான் இருக்கும். அப்போ 5 × 5 25, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 25 வருது, மேலே 18 வருது. மேலே வருது நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, கீழே 25 வருது. அப்போ டோட்டல் ஓட்டை 25ஆல் டிவைட் பண்ணாலும் அப்போவும் அது வந்து டிவைட் ஆகணும். ஓகே, இப்போ 4 ஆப்ஷனுமே வந்து 25ஆல் டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதுவும் ஒர்க் ஆகலை. இந்த மாதிரி ரேரான ஒரு சில கொஷின் தான் இருக்கும். நான் உங்களுக்கு அதையும் கொடுத்துருக்கேன். ஓகே, நான் உங்ககிட்ட வந்து எதையுமே வந்து மறைக்க விரும்பலை. இப்படி வந்தாலும் நீங்கள் இதில் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்ததுக்கு போங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் ஓட்டு. இதில் வின்னிங் கேண்டிடேட் காட் 89% ஆஃப் த ஓட்ஸ். வின் பண்ணவனுக்கு 89% ஓட்டு விழுந்திருக்கு. இப்போ இதோட 89% தான் வந்து வின் பண்ணவனுக்கு விழுந்திருக்கும். ஓகே, அப்போ 89/100. இப்போ இந்த 100மே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 100லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 இருக்கும். 25 × 4 இருக்கும். ஓகே, இங்கே ஒரு 25, இங்கே ஒரு 25, 25 × 25 625. ஸோ கீழே மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 625 வருதா? இதுக்கு மேலே இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது தானே. ஸோ கீழே 625 வருது. ஸோ 625ஆல் டிவைட் ஆகிறது தான் வந்து ஆன்சராக இருக்கும். அப்படி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இது ரொம்ப ரேராக ஒரு சில கொஷினில் தான் நம்ம இந்த 2வது பர்சன்டேஜ் 3வது பர்சன்டேஜுக்கு போவோம். மேக்ஸிமம் கொஷின் மொதல் பர்சன்டேஜ்லேயே முடிஞ்சிடும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் கொடுக்க போகிற எல்லா கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். இப்போ இந்த கொஷின் வந்து பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க, ஹவு many voters were registered தான் கேட்டிருக்காங்க. 84%. 84%னா 84/100. ஓகே, போட்டிங்கன்னா என்ன வந்திருக்கும், 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 21/25 வந்திருக்கும். இது ஒரு முழு எண்ணாக இருக்கும். ஓகே, டோட்டல் ஓட்ஸை 21/25ஆல் மல்டிபிள் பண்ணுறப்போ நம்மளுக்கு முழு எண் கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 25ஆல் டிவைட் ஆகும். ஸோ 25ஆல் டிவைட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 2 நம்பர் 25ஆல் டிவைட் ஆகுதான் நம்ம பார்த்தாலே போதும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு பேப்பர் பென் தேவையில்லை. 80%, 80%னா 4/5, 5ஆல் டிவைட் ஆகிறத ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், 90%. 90%னா 9/10 வந்திருக்கும். ஓகே, 9/10னா 10ஆல் டிவைட் ஆகணும், அதே மாதிரி 5ஆலையும் டிவைட் ஆகணும். இப்போ எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆலையும் டிவைட் ஆகும், 5ஆலையும் டிவைட் ஆகும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஓகே, இப்போ 90%ல் நம்மளுக்கு அது முடியலை அப்படின்னாலும் நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் 20% ஓட்ஸ் வந்து இன்வேலிட். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 80% வேலிட் ஆனது. 80% வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் ஆனது. 80% அப்படின்னா 4/5, 4/5. இப்போ இங்கே ஒரு 5 இருக்குது, 5 × 2 தானே, இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. ஸோ 5 × 25. ஸோ 25ஆல் டிவைட் ஆகிறது தான் வந்து ஆன்சராக இருக்கும். 25ஆல் டிவைட் ஆகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. கடைசி 2 டிஜிட் வந்து பாருங்கள், இதில் மட்டும்தான் டிவைட் ஆகுது. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு 100% இது ஒர்க் ஆகும். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு ஒன்றில் முடியலன்னா அடுத்து ஒன்று, அதில் முடியலன்னா இன்னொன்று இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து பார்த்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம். மேக்ஸிமம் கொஷின் ஃபஸ்ட் இதுலேயே முடிஞ்சிடும். ஓகே, நீங்கள் பார்ப்பீங்க 20 கொஷின் கிட்ட பார்க்க போகிறோம், 1 2 கிடையாது, எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். நான் எதையுமே சேஞ்ச் பண்ணலை, ஆப்ஷனையோ கொஷினையோ ஆல்டர் பண்ணலை. எந்த டேட்டில் கேட்டிருந்தாங்க, எந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத கொண்டு கொடுத்துருக்கேன். இப்போ 80%னா 4/5, 5ஆல் டிவைட் ஆகிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள், இதுவும் 80% தான். இது வேறு கொஷின். ஓகே, 80% தான். ஸோ 4/5 வரும், 5ஆல் டிவைட் ஆகிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே, இப்போ 38%. ஓகே, 38
பர்சன்டேஜ். 38%னா 38/100. ஸோ அப்போ 19/50ன்னு வந்திருக்கும். 38/100 போட்டிங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 19/50 வந்திருக்கும். ஸோ 50ஆல் டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக டிவைட் ஆகணும். இப்போ எல்லா ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 0 இருக்குது. இவங்க கொடுத்துருக்கிற நம்பரை பாருங்கள், இதுலேயும் 2 0 இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கொஷினில் என்ன பண்ணிடலாம், இந்த 2 0 எல்லா ஆப்ஷன்லேயும் வரக்கூடிய 2 0வையும் கேன்சல் பண்ணிடலாம். உங்களுக்கு இங்கே 2 0 இருக்கணும், அப்போ நீங்கள் இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா கடைசியில் இந்த நம்பரை வச்சா நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 0வையும் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்லையுமே 2 0வை கேன்சல் பண்ணுறேன். இப்படி பண்ணலாம், பண்ணுறனால ஒன்றும் பாதிப்பு வராது. ஓகே, இப்போ எந்த ஆப்ஷன் 50ஆல் டிவைட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஓகே, 240 50ஆல் டிவைட் ஆகாது. ஓகே, 200 டிவைட் ஆகும், 220 228லாம் டிவைட் ஆகாது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 87%. 87% நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது, 87/100 தான் இருக்கும். 100ஆல் டிவைட் பண்ணணும், கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகணும். அப்படி டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து முழு நம்பர் கிடைக்கணும். அப்படி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 85%. இதெல்லாம் நீங்கள் மைண்ட்லேயே பண்ணிடலாம். இதை நான் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத எழுதி காட்டுறேன், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக எழுதி காட்டுறேன். இப்போ 17/5ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 17/20 வந்திருக்கும். 17/20 வந்திருக்கும். ஸோ இப்போது இது கம்ப்ளீட்டாக 20ஆல் டிவைட் ஆகும் அப்படிங்கிறத விட நம்ம என்ன பண்ணலாம், இந்த 20க்குள்ளே 5 இருக்குது. ஓகே, இந்த 20 கூட அடுத்தடுத்தது வர்றப்போ கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பரோட கம்பேர் பண்ணுறப்போ கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, வோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்டில் வராதுன்னு சொல்லியிருந்தாலும் ஒரு சில நேரம் கொஷினில் அவங்க அந்த பாயிண்டை மைண்டில் வைக்காமல் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கொஷினே தப்பாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ எப்படி பார்த்தாலும் இது வந்து 20ஓட மல்டிபிள் 5, 5ஆல் டிவைட் ஆகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இங்கே வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்குக்கு மட்டுமே நான் தனியாக ஒரு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஒரே ஒரு ட்ரிக்கு தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரிக் இருக்குது. டாபிக் வைஸ், டைப் வைஸ் வந்து நான் வந்து ட்ரிக் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்கு வந்து நம்ம ஒரு 50 வீடியோ கிட்ட கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோவும் கிட்டத்தட்ட 1 hour கிட்ட இருக்கும். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்துரு மேத்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம ஆப் வரும், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு அதில் பெய்டு கிளாஸஸில் போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்ட் பிளிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்கும். ஸ்பீட் மேத்ஸ்க்காக வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 499 பே பண்ணிங்க அப்படின்னா 1 year வேலிடிட்டி உண்டு. ஆல்ரெடி நீங்கள் நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையோ இல்லைனா மேத்ஸ் கோர்ஸ்லையோ இருக்கீங்கன்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ண வேண்டாம், அதிலே வந்து இது இன்க்ளூட் ஆயிரும். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ஸ்பீட் மேத்ஸுக்குனே வந்து ஒரு கோர்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ட்ரிக்கு மட்டும்தான் அதில் இருக்கும். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் பேப்பர் தான். ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் கேட்டிருந்த கொஷின்ஸாக இருக்கும். நான் பாட்டுக்கு சும்மா நானும் ட்ரிக்கு சொல்கிறேன், அதை வச்சு எந்த யூஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிக் வந்து இருக்காது. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அப்ளை பண்ணி தான் நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களோட ஸ்பீடு வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும் இதை பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ 499 எப்படி பே பண்ணணும் அப்படின்னா இந்த குவான்பிளிட்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த கோர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு பை நவ் கொடுங்க. பை நவ் கொடுத்துட்டு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிடுங்க. இப்போதைக்கு நான் இன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிவிசிபிலிட்டினா என்ன, அதை வந்து ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். ரிமைண்டர் தியரம் என்ன, ரிமைண்டர் ரூல் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ரேஷியோ டாப்பிக்கில் கேட்டிருந்த கொஷின்ஸில் எப்படி நம்ம ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்து டிஜிட்டல் சம்னா என்ன, டிஜிட்டல் சம்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் அது இவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் கற்றுக்குவீங்க. வெறுமனே டிஜிட்டல் சம் கிடையாது, டிஜிட்டல் சம் ப்ரோவுமே வந்து அதில் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஆவரேஜ், பர்சன்டேஜ் இதெல்லாம் வருது. அடுத்து இன்னும் வரும். ஓகே, இதில் வந்து அல்ஜீப்ரா, ட்ரிக்னாமெட்ரி எல்லாமே வரப்போகுது. அடுத்தடுத்து நம்ம ஒரு 50 வீடியோ கிட்ட கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து கொடுக்க போகிறோம். நீங்கள் வேணால் இதில் வந்து ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ டோட்டல் தான் கேட்டிருக்காங்க. 80%னா 4/5, 5ஆல் டிவைட் ஆகிறதா ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இது எல்லாம் ரீசெண்டாக கேட்டிருந்த கொஸ்டின் தான். ஆப்ஷன் இப்படி தான் இருக்குது, நான் எதையுமே மாற்றலை. ஓகே, இப்படி தான் ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து 80% 5ஆல் டிவைட் ஆகும். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 80% 5ஆல் டிவைட் ஆகும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது பாருங்கள். 5ஆல் டிவைட் ஆகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. 5ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா கடைசி டிஜிட் 0 இல்லைன்னா 5 இருக்கணும். அப்படி இருந்தால் அது வந்து டிவைட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 80% 5ஆல் டிவைட் ஆகும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 92%. 92% அப்படின்னா 92/100. ஓகே, இப்போ இதை நீங்கள் 4ஆல் கேன்சல் பண்ணலாம். மேலே 23 வந்திருக்கும், கீழே 25 வந்திருக்கும். ஸோ 25ஆல் டிவைட் ஆகிறதா ஆன்சர். கடைசி 2 டிஜிட் 25ஆல் டிவைட் ஆகணும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான், ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே,
அடுத்த கொஷின் பாருங்கள், 80%னா 5ஆல் டிவைட் ஆகணும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. அடுத்த கொஷின் பாருங்கள், 82%. 82%னா 41/50, 2ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா அப்போது 50ஆல் வந்து டிவைட் ஆகணும். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள், 95%. 95%னா இதை நீங்கள் 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 19/20 இருக்கும். ஓகே, 20னா வந்து 5ஓட மல்டிபிள். ஓகே, 5ஆல் கேன்சல் ஆகிறது தான் வந்து ஆன்சராக இருக்கும். ஸோ அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, அதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, கொஷின் பாருங்க, 38%. 38%னா 19/50 வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், 2 0 இங்கேயும் இருக்குது. எல்லா ஆப்ஷன்லையும் நீங்கள் 2 0வை எடுத்துருங்க. இப்போவும் இது வந்து 50ஆல் டிவைட் ஆகணும். ஓகே, அந்த மாதிரி பார்த்தா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கடைசி கொஷின், இப்போ 80%. 80%னா 5ஆல் டிவைட் ஆகணும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, இதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கொஷின் மட்டும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். முடிஞ்ச அளவு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.